ஸோ நம்மளோட பிளான் என்னன்னா லே டு நூப்ரா வேலி தான். ஒரு 10,000 11,000 ஃபீட்லேருந்து 18,000 ஃபீட் வந்து சடனாகவே ஏறிட்டோம். நூப்ரா வேலி வந்து நார்த்தன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். வந்துட்டீங்களா ஊர்லேருந்து சோலோவா? இப்போ வந்து நம்ம டிஸ்கித்தில் புத்தா ஸ்டாச்சு கிட்டே இருக்கிறோம். இங்கே வந்து இப்போது டைம் வந்து 6:30 ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து நீங்கள் லே பிளான் பண்ணிங்க அப்படின்னா வந்து பெஸ்ட்டாக வந்து பண்ணலாம் உங்களுக்கு ட்ரிப்பாக. நான் உங்களுக்கு வந்து இட்டினரி கண்டிப்பாக இந்த ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்து சொல்கிறேன். ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்து 200. ஸோ அந்தளவுக்கு ஒன்றும் குவான்டிட்டியும் இல்லை, டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா இல்லை. சவுமீன் நல்லா. ஹேண்ட் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்துட்டு கார்டுங்லாலேருந்து நூப்ரா வேலி போனது தான். ஸோ நம்மளோட பிளான் என்னன்னா லே டு நூப்ரா வேலி தான். ஸோ லேலேருந்து நூப்ரா வேலி வந்து ஒரு 150 கிலோமீட்டரு. கார்டுங்லாலேருந்து நம்ம நூப்ரா வேலிக்கு கிளம்பினோன்னா ஒரு யூட்டர்ன் வந்துச்சு. அந்த யூட்டர்னுக்கு அப்புறம் ஒரு செக் போஸ்ட் நார்த் புலு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நார்த் புலு செக் போஸ்ட்டில் இன்னர் லைன் பர்மிட் செக் பண்ணாங்க. இன்னர் லைன் பர்மிட் நம்ம வந்து காமிச்சு என்ட்ரி போட்டதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கிளம்பி ஒரு ஹோட்டலில் நம்மளோட லஞ்ச் பிரேக் எடுத்தோம். லஞ்ச் பிரேக் எடுத்துட்டு அகைன் டுவர்ட்ஸ் நூப்ரா வேலி நோக்கி பயணிக்க ஆரம்பித்தோம். இந்த லே டு கார்டுங்லா வந்து ரொம்ப ஒரு குயிக்காகவே நம்ம வந்து ஒரு 10,000 11,000 ஃபீட்லேருந்து 18,000 ஃபீட் வந்து சடனாகவே ஏறிட்டோம். அண்ட் அங்கேருந்து இந்த நூப்ரா வேலிக்கு வந்து போயிட்டு இருக்கப்போ வியூவெல்லாம் வந்து ஒரு வேற லெவலுக்கு மாற ஆரம்பிச்சிச்சு. ஒன்று, நம்மளோட ஃபஸ்ட்டு பிரேக்கை முடிஞ்ச அளவு சீக்கிரம் எடுங்க. அண்ட் அது ஒரு லஞ்ச் பிரேக்கோ இல்லை ஒரு காலைல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ எந்த ஒரு ஃபுட்டும் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்சால் உங்களுக்கு ஃபுட்டு கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பசிக்கிறப்ப கன்சியூம் பண்ண யூஸ் ஆகும். பிகாஸ் இங்கே எந்த இன்டர்வல் பீரியடில் இங்கே வந்து நமக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ ஆல்வேஸ் கேரிய ஒரு சேஃபர் சைடுக்கு நீங்கள் ஃபுட்டு வச்சுக்கிறது நல்லது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வாட்டர் பாட்டில்ஸ் வந்து இங்கே 1 லிட்டர் கேன் மட்டும் தான் கிடைக்கும். அதுவும் அந்த மாதிரி அங்கங்கே கடைகள் பிரேக் எடுக்கிற இடத்துல தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதுவுமே வந்து ஒரு 5 லிட்டர் ஆர் அபவ் 2 லிட்டர் கேன் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுக்க யூஸ் ஆகும். நூப்ரா வேலி வந்து நார்த்தன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். இந்த நூப்ரா வேலிக்கு தும்ரா அப்படின்னு சொல்லிட்டு திபெட்டியனில் சொல்லுவாங்க. தும்ரானா வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஸோ நூப்ரா வேலி, தும்ரா அண்ட் வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஒன்று தான். இந்த இடம் பார்த்தோம்னா வின்டர் சீசனில் மூன் லேண்டோட விஷுவல்ஸ் இருக்குமாமா. அதுவே சம்மரில் ஃபுல்லாக வந்து க்ரீனரியாக இருக்குமா. ஸோ இந்த லடாக் ரீஜியன்லேயே வந்து ஃபார்மிங் கல்டிவேஷன் அதிகமாக இருக்க ஒரு ரீஜியன் வந்து நூப்ரா வேலி. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஷியோக் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவரோட நம்மளை வெல்கம் பண்ணுது. அந்த ரிவர் வந்து பாகிஸ்தான் டுவார்ட்ஸில் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. இந்த நூப்ரா வேலியில் மொத்தம் ஒரு 3 முக்கியமான ஊர் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கித், அப்புறம் ஹண்டர், அண்ட் வந்து லாஸ்ட்டாக டூர்டுக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜோட நம்மளோட இந்தியா முடியுது. அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான் ஃபியூ கிலோமீட்டர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்ஃபேக்ட் நின்று பார்க்குற டிஸ்டன்ஸில் தான் வந்து பாகிஸ்தான். டிஸ்கித்தில் பார்க்கறதுக்கு நமக்கு மோனாஸ்ட்ரி ஒன்று இருக்குது. டாலஸ்ட் அண்ட் ஓலஸ்ட் புத்தா ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. அண்ட் அதை தவிர வந்து ஃபேமஸானு பார்த்தோம்னா நம்ம ஹண்டர் அப்படிங்கிற ஊரில் டபுள் ஹெம்ப் பாக்டீரியன் கேமன் இருக்குது. அண்ட் சாண்ட் டியூன்ஸ். அண்ட் இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு சாண்ட் டெசர்ட் மாதிரி தான் இருக்கும். இந்த நூப்ரா வேலி ஸ்ட்ரெச் ரொம்ப அருமையாக இருக்குது. கேப்பபிள் ஆஃப் ஃபுல்லாக மவுண்டைன் தான் நம்ம 360 டிகிரிக்கு. அண்ட் நம்ம ஒரு ஸ்ட்ரெச்சில் வண்டி ஓடிட்டுருக்கோம். இன்னொரு சைடு வந்து ரிவர் நம்ம கூடவே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. சுற்றி பார்த்தோம்னா நமக்கு ஃபுல்லாகவே வந்து மவுண்டைன்ஸ். ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு அனுபவம் இந்த ரோடு. ஃபைனலாக நம்ம வந்து டிஸ்கித் வந்து ரீச் பண்ணியாச்சு. நூப்ரா வேலி அப்படிங்கிற வேலி செப்பரேட்டாக ஒரு ஊர் அப்படின்ற மாதிரி தான் நான் இங்கே வரதுக்கு முன்னாடி நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நூப்ரா வேலி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெச்சுக்குள்ளேயே இந்த எல்லா ஊருமே வந்துடுது. டிஸ்கித், ஹண்டர் அண்ட் லாஸ்ட் வில்லேஜ் டூர்டுக் வரைக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சோட பேர் நூப்ரா வேலி. ஸோ மேப்பில் வந்து இட்டினரி பிளான் பண்ணப்போ நான் பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்ட ஒரு பிளேஸ். ஸோ நூப்ரா வேலி யாராவது வரீங்கன்னா அங்கே இருக்க பிளேஸ் தான் டிஸ்கித், ஹண்டர், டூர்டுக் இதெல்லாம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இங்கே வந்து நம்ம புத்தா ஸ்டாச்சு பார்க்க தான் போயிட்டுருக்கோம். நான் நேராக அங்கே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். வந்துட்டீங்களா ஊர்லேருந்து சோலோவா?
இல்லை வர பார்த்துக்கங்க, அவர் வராரு, நீங்களாம் வரத்துக்கு அழுகுறீங்க. எப்போ கிளம்புனீங்க? 4th. இந்த மந்த் 4th. ரிட்டன் கிளம்பிட்டீங்களா? இது முடிச்சுட்டு நான் திங்கள் கிளம்புறேன். திங்கள் கூட ஞாயிறு கிளம்பிடுவேன். அடுத்து எங்கே ஸ்டே? கேம்பா இல்லை அது ரூம்? இங்கே ஹுந்தரில் ஒரு ரூம் எடுத்தேன். ஓ சரி சரி. எவ்வளோ வரீங்க ஹுந்தர்? 8-10 கிலோமீட்டர். எவ்வளோ தூரம் இருக்குங்க? இல்லை திஸ்கித்தில் இங்கே மொனாஸ்ட்ரியிலே ரூம் இருக்குது, வேணா பார்த்துக்கோங்க. ஏன்னா அடுத்து துருத்துக்கு போவீங்களா? துருத்துக்குலாம் இல்லை, நாளைக்கு பேங்காங் போகிற மாதிரி. அப்படியா? துட்டுக்கு எப்படி இருக்குது? துருத்துக்குங்கிறது வேற ஒன்றும் இல்லை, பாகிஸ்தான் பார்டரு. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஊருங்க. அது நம்மளோட ரெகுலர் ஊருங்க கிடையாது. அவங்க நம்மளை விட்டு தனிப்பட்டு அவங்களோட தனி வாழ்க்கையில் இருக்கிறாங்க. அதுக்காக ஒரு வாட்டி பார்த்துட்டு எவ்வளோ தூரம் இங்கேருந்து? 2 hours. ஓகே சார், பார்த்து போயிட்டு வாங்க. சரி சரி. இப்போ வந்து நம்ம டிஸ்கித்தில் புத்தா ஸ்டாச்சு கிட்டே இருக்கிறோம். இங்கே வந்து இப்போது டைம் வந்து 6:30 ஆகிட்டு இருக்குது. நம்ம வந்து மார்னிங் வந்து கார்டுங்லா கிளம்பணும் லேலேருந்து. ஸோ அது வந்து லேட் ஆகிடுச்சு. பட் இருந்தால் ஒரு வழியாக வந்து இங்கே நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். நூப்ரா வேலி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நூப்ரா வேலி அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்ட்ரெச்சு தான். நம்ம இப்போ வந்து நம்ம டிஸ்கித்தில் இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஹண்டர் போகிறோம். அந்த டெசர்ட்டு, அந்த கேமல் அதெல்லாம் இருக்கும். இங்கே வந்து ஏடிவி ரைட்லாம் இருக்குது. 3 கிலோமீட்டருக்கு வந்து 1000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஐ ஃபீல் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் ட்ரிப் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ்லாம் அதிகமாகிட்டு போயிட்டுருக்கு. பட் அதனால் கண்ட்ரோலில் வைக்கணுன்ட்டு அதை கட் பண்ணியாச்சு. ரிவர் ராஃப்டிங் கூட இங்கே இருக்குது. அது நான் ப்ரைஸ் ஆனால் விசாரிக்கல. இப்போது இந்த புத்தா ஸ்டாச்சு பாருங்கள். இதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போது நீங்கள் அதை பாருங்கள். இந்த புத்தா ஸ்டாச்சுவோட உயரம் 106 அடி. கிட்டத்தட்ட 8 கிலோ தங்கம் இதில் சேர்த்து கட்டியிருக்கிறாங்க. 6 வருஷம் மேலே ஆகிடுக்கு. முடிக்கிறதுக்கு 3 கோடி ரூபா செலவாயிடுக்கு. இந்த புத்தா ஸ்டாச்சு வந்து 3 விஷயத்தை அடிப்படையாக வச்சு கட்டியிருக்காங்க. ஒன்று டிஸ்கித் வில்லேஜோட ப்ரொடெக்ஷனுக்காக, இன்னொன்று ப்ரிவென்ஷன் ஆஃப் வார் பிட்வீன் பாகிஸ்தான் அண்ட் நம்மளுக்கும், டு ப்ரொமோட் வேர்ல்டு பீஸ். இந்த புத்தா ஸ்டாச்சு பாகிஸ்தானை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த மானஸ்ட்ரி ஒன்று இருக்குது, டிஸ்கிட் மானஸ்ட்ரி. ஸோ இது போக டைம் இருந்தால் போகலாம், அப்படி இல்லைனா வந்து நேராக ஹண்டர் போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து கேம்பிங் தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும் இல்லை எதுவும் மிஸ் ஆகுது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் பண்ண தப்பு என்னென்னா, டெல்லியிலேருந்து டெல்லி வந்து பிளான் பண்ணது ரோட் ட்ரிப். ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப அமேசிங்கான பிளான் தான். நம்ம கையில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறப்போ 3 நாள் வரைக்கும் லீவ் கையில் இருக்குது. அப்படிங்கிறப்ப கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து லே டு லே பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட் அண்ட் சீப்பாக வந்து முடிக்கலாம் ட்ரிப்பை. பிகாஸ் வந்து நான் பண்ண தப்புன்னு அதை ஃபீல் பண்ணுறேன். கண்டினியூஸாக வந்து ரைட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ட்ரைவ் பண்ணிட்டு வரப்போ உங்களுக்கு இந்த மணாலி டு சர்ச்சு டு லே வர்ற ரூட் வந்து ரொம்ப டஃப்பு. ஸோ வித்ஸ்டாண்ட் பண்ணுற அந்த எனர்ஜி இருக்குல்ல, ஸோ ரொம்ப வேணும். இப்போ வந்து நீங்கள் லே டு லே பிளான் பண்ணிங்க அப்படின்னா வந்து பெஸ்ட்டாக வந்து பண்ணலாம் உங்களுக்கு ட்ரிப்பாக. நான் உங்களுக்கு வந்து இட்டினரி கண்டிப்பாக இந்த ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்து சொல்கிறேன். நீங்கள் இப்போ டெல்லி டு டெல்லி பண்ணுறீங்கன்னா 11 to 12 days பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி டேஸ் கணக்கில் நீங்கள் பண்ணுறப்போ ஆனால் கண்டினியூஸாக ட்ராவலிங்கில் இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் எந்த இடத்தையுமே கவர் பண்ண முடியாது. ஸோ அது வந்து நாங்கள் பண்ண மிஸ்டேக்கு. நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா டெல்லி டு டெல்லி 3 weeks வந்து பிளான் பண்ணுங்கள். அதாவது 15 to 21 days பிளான் பண்ணிங்கன்னா தான் கம்ப்ளீட்டாக வந்து ஓரளவு வந்து ரெஸ்ட் எடுத்து சுற்றி பார்த்துட்டு நிம்மதியாக போக முடியும். என்னோடய சஜஷன் என்னென்னா லே டு லே தான். ஏன்னா நீங்கள் இதுக்கிங்கிட்டே வந்து ஒரு 1000 kilometer வந்து ஆஃப் ரோடு கலந்து ஓட்டுற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் லேல டேரெக்டாக லேண்ட் ஆகிட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது டூக் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, நான் கம்ப்ளீட்டாக எல்லாமே சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ நீங்கள் லேலேருந்து கிளம்புனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கார்டுங்களா வருவீங்க. கார்டுங்குலாவிலேருந்து இங்கே நூப்ரா வேலி. ஸோ நூப்ரா வேலியிலேருந்து டூக் போவீங்க. இது ஒரு ஸ்ட்ரெச்சை முடிச்சுட்டு அகைன் போன வழியிலே திரும்ப வந்து தான் பேங்காங் லேக் போவீங்க. பேங்காங் லேக் போயிட்டு அகைன் திரும்ப அதே வழியில் வந்து தான் நம்ம வந்து லேயில் வந்து என்ட்ரு ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சு வந்து ஒரு 850 kilometers வரும் ரஃபாக போட்டிங்கன்னா. இது வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு 4 நாள் வந்து தேவைப்படும். ஸோ என்னோடய சஜஷன் வந்து நீங்கள் ஒரு சாட்டர்டே டு நெக்ஸ்ட்டு சண்டே பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த பிளான் வந்து உங்களுக்கு பக்காவாக சூட் ஆகும். நீங்கள் லேவையும் வந்து லோக்கல் சைட் சீயிங்லாம் வந்து முடிச்சிடலாம். நாங்கள் வந்து லேயில் ஒரே ஒரு பேலஸ் போனோம். அப்புறம் அந்த மெயின் மார்க்கெட் வந்து போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணோம். ரொம்ப கம்மிலாம் சொல்ல முடியாது. இவங்க இந்த சீசனில் சம்பாதிச்சா தான் உண்டு. அதனால் கொஞ்சம் காஸ்ட்லி தான் எல்லாமே. ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் நெக்ஸ்ட்டு எங்கே போகிறேனோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன்.
இப்போ வந்து நம்ம நூப்ரா வேலியில் ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சுற்றி மவுண்டெயின்ஸாக இருக்குது. நடுவில் வந்து ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்குது. நம்மளை சுற்றி 360 டிகிரிக்கு மவுண்டெயின். இங்கே வந்து ஒரு ரூம் ஒன்று எடுத்துருக்குறோம். கேம்பிங் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். நாங்கள் இங்கே ரீச் ஆகவே வந்து ஒரு 7-7:30 ஆகிடுச்சு. கரெக்டாக இருக்குனதுக்கும் நாங்கள் ரீச் ஆனதுக்கும் டைம் ஆகிடுச்சு. சரி ஓகே கேம்பிங் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமே ஒன்று எடுத்துட்டோம். இங்கே எல்லாமே வந்து ரூம் கொஞ்சம் 750 தான் per person அண்ட் அபோவ் இருக்குது. இந்த ரூம் ஏதோ லக்கிலி வந்து கிடச்சிருச்சு. ஒய்ஃபைன்னு ஒன்று கொடுத்தாங்க, அது அப்பப்போ எடுக்குது, அப்பப்போ எடுக்க மாட்டேங்குது. பட் ஆனால் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு அது வந்து கொஞ்சம் 4 பேர் ரூம் கிடையாது, இது 2 பேர் ரூம் தான். பட் அட்ஜஸ்ட் பண்ணி தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. நான் ஒரு நாளைக்கு மார்னிங் வந்து பேங்கிங் லேக் வந்து கிளம்புறோம். நான் மார்னிங்லேருந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இங்கே அதே மாதிரி ஃபுட்டு வந்து காஸ்ட்லி. ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்து 200. ஸோ அந்தளவுக்கு ஒன்றும் குவான்டிட்டியும் இல்லை, டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா இல்லை. சவுமீன் நல்லாயிருக்கு. சவுமீன்னா நூடுல்ஸ் அது நல்லாயிருக்கு. அப்புறம் மோமோஸ் அது வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு தெரியாது, நான் சாப்பிட்டதில்லை இதுக்கு முன்னாடி. ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. மற்றதெல்லாம் நான் உங்களுக்கு மார்னிங்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன்.